அனைவருக்கும் நமஸ்காரம். கன்னிராசி நேயர்களுக்கு கேதுவின் காதலன் பேசுகிறேன். உங்களுடைய வேலை வெளிநாடுகளும், உங்களுடைய வேலையில் ஒரு இழப்புகளும், ஒரு வேலையை இழந்து விட்டு மறு வேலைக்கு செல்வீர்கள். எண்ணி வந்த எண்ணங்கள், வேறிட மாற்றங்கள், மாறுதலுக்கு யார் யாரெல்லாம் காத்திருந்தார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் மாறுதல் கிடைக்கும். வேலையில் யார் யாரெல்லாம் சுணக்கமாக இருந்தார்களோ தயவு செய்து வேகத்தை கூட்டுங்கள். இல்லை என்றால் நீங்கள் காத்திருப்பு நிலைக்கு செல்ல வேண்டும். அதாவது வெயிட்டிங் ஹாலுக்கு போயிடுவீங்க. வெயிட் பண்ணுங்க. உங்களை காத்திருக்கும் பட்டியலில் வைத்து விடுவார்கள். வேலையில் உஷாராக இருங்கள். வேலையை சின்சியராக செய்யுங்கள். கடமையை கரெக்டாக செய்யுங்கள். இல்லை, காலம் உங்களை தள்ளி வைத்து விடும். உங்கள் வளர்ச்சி உங்களால் கெட்டுவிடும். கன்னிராசி நேயர்களுக்கு வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் வாய்ப்பினால் உயர வேண்டும். வாய்ப்பு கதவை தட்டுகிறது, வாய்ப்பு மாதத்தை தட்டுகிறது, வாய்ப்பு காலத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். சரியாக பயன்படுத்தினால் உச்சநிலை, இல்லை என்றால் இருந்த நிலை. ஏன்? நீங்கள் ஒரு அடிப்படையில் ஒரு ஆண் அழகனும் ஆண் அழகியும் பெண் அழகியும், அதாவது இயற்கையில் நீங்கள் ஒரு சோம்பேறி, சோம்பல் நிறைந்தவர்கள். அப்பா இருக்கார், அம்மா இருக்கார், பார்த்துக்கலாம் என்ற ஒரு அசால்ட். அந்த அசால்ட் இந்த மாதம் இருந்தால் நீங்கள் வெறும் சால்ட்டாக பயன்படுத்தப்படுவீர்கள். உப்பு மாதிரி அளவாக பயன்படுத்தி போட்டுருவாங்க. அதிகமானாலும் கறிக்கும், கம்மியாக இருந்தாலும் வேஸ்ட் ஆகிடுவோம். அதனால் உப்பை போல உறுதியாக இருங்கள், திறமையாக இருங்கள். உங்கள் வளர்ச்சியை, அடுத்த கட்ட நகர்வை உங்கள் முயற்சியினால் எடுங்கள். கன்னி முயற்சியினால் ஒரு நல்ல பராக்கிரம இடத்தையும், நல்ல மதிப்பான மற்றவருடைய மனத்தில் இடங்களும், அதாவது மனதில் இடம் பிடிப்பதற்கு அற்புதமாக இருக்கும். உதாரணம், இப்போ காதலன் காதலி, கணவன் மனைவி, மாமன் மைத்துனன், அவர்களுக்கு நல்ல வேலைக்காரன்பா பொண்ணை கொடுக்கலாம், நல்ல வேலைக்காரன்பா பொண்ணை எடுக்கலாம்பா, நல்ல குடும்பம்பா, அப்படி என்று நற்பெயர்களை எடுக்க வேண்டும். அதற்கு நீங்கள் உழைக்க வேண்டும். உழைப்பினால் முன்னேற வேண்டும். இந்த காலத்தை விட்டு விடாதீர்கள். காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது. அது கன்னிராசிக்கு மட்டும் இப்பொழுது. உங்களுடைய வேலைகளை நீங்களே செய்து கொள்ளுங்கள். சீரும் சிறப்புமாக இருக்கும். அதே போல என்னென்ன மாற்றங்கள் வேண்டும் என்று விரும்பினீர்களோ அந்தந்த மாற்றங்கள் அற்புதமாக கிடைக்கும். உங்களுடைய முயற்சியின் பேரில் நீங்கள் எண்ணியது ஈடேறும். மீண்டும் சொல்கிறேன், கன்னிராசி முயற்சியின் பேரில் ஈடேறும். ஆக முயற்சி முயற்சி முயற்சி, அது கன்னிராசிக்கு மட்டுமே உரித்தானது. சோம்பல் ராசி பார்த்துக்கலாம் என்று இருந்து விடாதீர்கள். கன்னி காலம் உங்களுக்கு சிறப்பான காலம். நன்றி, நமஸ்காரம். இதுவரை சொல்லியது அத்தனையுமே பொதுவான பலன்கள் மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையோடு மெர்ஜாகும் பலன்கள், உங்கள் ராசிகளோடு மெர்ஜாகும் பலன்கள். ஆக இதில் ஒரு சில பலன்கள் ஏறும் இறங்கும். அடியேன் பார்க்கும் விதங்கள், உங்களுடைய அம்சங்கள், ஒவ்வொருவருடைய அம்சங்கள் எப்படி இருக்கும் என்பதைத்தான் பார்த்து முடிவெடுக்க வேண்டும் என்பதை ஜாதக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் உங்களுடைய அம்சத்தின் ரீதியாகவும் இங்கு கூறியிருக்கிறேன். மேலும் ஜோதிட ஆய்வுகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, நமஸ்காரம்.